அண்மைச் செய்தி. இடைநிலை ஆசிரியர்கள் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிட வலியுறுத்தி 16வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்து வருகிறார்கள். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். ஊதிய வேறுபாட்டை களைந்து சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். அவர்களுடைய போராட்டம் 16வது நாளாக தொடர்ந்து வரும் நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து வருகிறார்கள். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். விளம்பர திமுக அரசு ஏமாற்றி விட்டதாக இடைநிலை ஆசிரியர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். சென்னை எழும்பூரில் 16வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்து வருகிறார்கள். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்து வருகிறார்கள். ஊதிய வேறுபாட்டை களைந்து சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பதே இடைநிலை ஆசிரியர்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கும் நிலையில் 16வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்து வருகிறார்கள். விளம்பர திமுக அரசு ஏமாற்றி விட்டதாக இடைநிலை ஆசிரியர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். விளம்பர திமுக அரசு கோரிக்கையை நிறைவேற்றாமல் தங்களை ஏமாற்றி விட்டதாக குற்றச்சாட்டை இடைநிலை ஆசிரியர்கள் முன்வைத்து வருகின்றனர். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பதே இடைநிலை ஆசிரியர்களின் ஒரு பிரதான கோரிக்கை. அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற கோரி 16வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களை காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். இதுகுறித்த அண்மை தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கவினா. நேரலையில் இணைகிறார். அவரிடம் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம். கவினா, சொல்லுங்க, தற்போது அங்கு என்ன நிலை? போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்து வரும் நிலையில் அதற்கான காரணம் என்ன? குறிப்பாக இடைநிலை ஆசிரியர்கள் வைக்கும் குற்றச்சாட்டு என்ன பார்க்க இருக்கிறது? சம ஊதியம் வேண்டும் என்று கடந்த 16 நாட்களாக சென்னை முழுவதுமே இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். அதே போல இன்று 6வது நாளாக புறக்கணிப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். சுமார் ஒரு 11 மணி அளவில் காந்தி இர்வின் மேம்பாலம் அருகில் வந்த ஆசிரியர்களை காவல்துறையினர் போராட்டம் செய்ய வந்த ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்வதற்காக ஒரு 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். வலுக்கட்டாயமாக அவர்களை கைது செய்து பேருந்துகளில் ஏற்றி காவல்துறையினர் அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். பேசுறீங்களா? நம்ம தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் 2018 நாங்கள் போராடும் போது நேரடியாக வந்து எங்களுடைய கையை பிடிச்சு அந்த சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்ற கோரிக்கையை கண்டிப்பாக நிறைவேற்றுறோம், இது நியாயமானது அப்படின்னு சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி தேர்தல் வாக்குறுதி எண் 311 சொன்னார். அதை தான் நாங்கள் இப்போ கேட்குறோம். நாங்கள் வந்து ஊதிய உயர்வு கேட்கல, எங்களுக்கு உரிய சம்பளம் கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். எங்களை பிடிச்சு வச்சிருக்கிற சம்பளத்தை மட்டும்தான் கொடுன்னு கேட்குறோம். கல்வி அதிகாரிகள், நம்ம முதலமைச்சர் அவர்கள், அமைச்சர் அவர்கள் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து நியாயமான கோரிக்கை அப்படின்னு. நாங்களும் அதை நிறைவேற்றுறேன்னு தான் சொல்லியிருக்கோம். ஆனால் சொல்லியும் அவங்க எதுவுமே செய்யலை. அதனால நாங்கள் கடந்த 16 நாட்களாக போராடின்னு வரோம். காவல்துறையினர் தொடர்ந்து அவர்களை அடித்தெடுத்து கைது செய்து வருகிறார்கள். தற்போது வேறொரு ஆசிரியரிடம் பேசுகிறோம். நாங்கள் SSTA கோரிக்கை சார்ந்து எங்களோட ஒற்றை கோரிக்கை, தேர்தல் வாக்குறுதியில தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொடுத்த 311வது கோரிக்கையை கேட்டு நாங்க கடந்த 16 நாட்களா அறவழியில அகிம்சை முறையில போராடிட்டு இருக்கிறோம். 16 நாட்களா மட்டும் இல்ல, 16 வருஷங்களா போராடிட்டு இருக்கிறோம். பொதுமக்கள், அமைச்சர்கள், முதலமைச்சர் எல்லாருக்கும் நாங்க தெளிவா சொல்றது, நாங்க ஊதிய உயர்வு கேட்கல, எங்களுக்கான சம வேலைக்கு சம ஊதியத்தை தான் நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். பள்ளிக்கூட விடுமுறையில ஆரம்பிச்சோம், விடுமுறையும் முடிஞ்சு 5 நாட்கள் பள்ளி நாட்களும் ஓடிருச்சு. ஸோ எங்களுக்கு இன்னைக்கு நீங்க
சம ஊதிய அரசாணை கொடுங்க. நீங்க சொன்னதைத்தான் நாங்க கேட்கிறோம், நீங்க சொல்லாததை நாங்க கேட்கல. இன்னைக்கே கொடுத்தா திங்கட்கிழமையிலிருந்து நாங்க பள்ளிக்கு போய் எங்கள் வேலையை செய்ய ஆர்வத்தோட இருக்கிறோம். நீங்க எங்களை தேடுறீங்களோ இல்லையோ, எங்களோட பிள்ளைங்க எங்களை தேடிட்டு இருக்கிறாங்க, எங்க டீச்சர் எங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அது எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால முதல்வர் ஐயா எங்களுக்கு சீக்கிரமா அவர் தலையிட்டு, முதல்வர் ஐயா தலையிட்டு எங்களோட கோரிக்கை நிறைவேற்றி இன்றைக்கே எங்களோட ஊருக்கு செல்றதுக்கு கண்டிப்பாக உறுதி அளிச்சு கொடுத்தாங்கன்னா திங்கட்கிழமையிலிருந்து நாங்கள் மகிழ்வுடன் முதல்வர் அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு நாங்கள் கண்டிப்பாக எங்கள் பள்ளியில் சென்று பணியை தொடருவோம். சமவேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 16 ஆண்டுகளாக நாங்கள் போராடி வந்துட்டு இருக்கிறோம். 1/6/2009 முன்னாடி நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு 8370 அடிப்படை ஊதியமாக நியமிச்சு, அதுக்கு பின்னாடி வந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு 5500 அடிப்படை ஊதியமாக நியமிச்சிருக்காங்க. கடந்த 16 ஆண்டுகளாக நாங்கள் ஊதியத்தில் முரண்பட்டு கிடக்கிறோம். ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வெளி மாவட்டங்களில் குடும்பத்தோட தங்களுடைய குழந்தைகளோட ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் எங்களால் ஒரு 5ஆம் தேதி 10ஆம் தேதிக்கு மேலே எங்களுடைய ஊதியத்துக்காக நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறோம், வந்துட்டு இருக்கிறோம். கடந்த ஆட்சியில் நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறப்ப தற்போதைய முதல்வர், அப்போ எதிர்க்கட்சி தலைவர் இருந்தவர் எங்களுடைய கரம் பிடிச்சு கழக ஆட்சி வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஊதிய முறைப்பாடு கலைவிடம்னு சொல்லி சொன்னாங்க. தேர்தல் அறிக்கையிலும் 314 சொல்லியிருந்தாங்க. ஆனால் தேர்தல் அறிக்கை சொன்ன மாதிரி 4 ஆண்டுகள் அவர் செய்து கொடுப்பாங்க நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வரைக்கும் எங்களுடைய முரண்பாடு களையப்படவில்லை. இதுதான் எங்களுடைய இறுதியான நிலை. இந்த இதை கலைஞ்சா மட்டும்தான் அந்த இடத்துல நாங்கள் வெளியே போவோம், இல்லைன்னா தொடர்ந்து இந்த காலத்தில் தான் நிற்போம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எங்களுடைய ஊதிய முறைப்பாடு கலையும் வரை இந்த இடத்துல நாங்கள் விலக மாட்டோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். ஒரு 5 நாளைக்கு முன்னாடி பேச்சுவார்த்தைக்கு உங்களை வந்து அழைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமும் எந்த ஸ்டெப்பும் அவங்க எடுக்கல. எந்த ஸ்டெப் எடுக்கல. பேச்சுவார்த்தைன்னு கூப்பிடுறாங்க, ஆனால் அதுக்கான முன்னேற்றம் எதுவுமே ஏற்படவில்லை. முன்னேற்றம் ஏற்படும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்களுக்கு இப்போ எங்களுடைய கல்வி அமைச்சரோ தமிழக முதல்வராக எங்களுடைய கோரிக்கைக்கு தலை சாய்த்து என்ன கோரிக்கை கேட்குறோம் எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த கோரிக்கைகளை செஞ்சு கொடுக்கணும் நான் கேட்டுக்கிறோம். ஆனால் கோரிக்கைக்கு செய்யாமல் எங்களுக்கு நோ பே அப்படிங்கிற முறையில் எங்களுடைய ஊதியத்தை கட் பண்ணுன்னு சொல்றாங்க. ஏற்கனவே நாங்கள் பாதி ஊதியம் தான் வாங்கிட்டு இருக்கிறோம். இருக்கிற நிலைமையில் எங்களுக்கு இருக்கிற ஊதியத்தையும் பிடிக்கிறதா சொல்றாங்க. தவிர பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல. ஏற்கனவே 20 லட்சத்துக்கு மேலே நாங்கள் இழந்திருக்கிறோம். இன்னும் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுடைய உயிரே போனாலும் சரி, நாங்கள் தொடர்ந்து இந்த காலத்தில் தான் இருப்போம். சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிற நியாயமான கோரிக்கை வெல்லும் வரை நாங்கள் களைய மாட்டோம். நன்றி. தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்குள் எந்த முடிவும் எட்டப்படவில்லை எனில் இனிமேலும் தங்கள் போராட்டம் தொடரும் என ஆசிரியர்கள் அறிவித்திருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று கைது செய்து வரும் நிலையில் இது பற்றிய விரிவான விவரங்களோடு களத்தில் இருந்து இணைந்தமைக்கு நன்றி கவினா.